ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான பொட்டுக்கடலை அல்வா தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் பொட்டுக்கடலையே எடுத்து வச்சுருக்கோம். அதை வானலில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை கூடவே ஒரு 10 முந்திரி, 15 பாதாம் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இதை நல்லா ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல மாவு பதத்துக்கு இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் நம்மளுக்கு போதும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பக்கமாக மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் பாதி எண்ணெய் பாதி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே நல்லா ஃபுல்லாகவே நெய்யில் தான் செய்கிறேன். அதனால் இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இதில் நம்ம நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் பாதி வெள்ளை தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதே போல் நல்லா நம்ம கலந்துக்கலாம். கேஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இதே போல் கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், உடைச்ச கடலை வெள்ளை தண்ணியோடு சேர்த்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து தான் கலந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ மீதம் இருக்கிற வெள்ளை தண்ணியும் நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
அடிக்கடி நெய்யோ அல்லது வெண்ணெயோ இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. மறுபடியும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம அல்வா பதத்துக்கு ரெடியாகி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். மறுபடியும் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ரொம்ப திக்காகி நம்ம இறக்கக்கூடாது. இந்த பதத்திலே நம்ம கேஸை நிறுத்தி வச்சிடலாம். நேரம் ஆக ஆக அது அல்வா பதத்துக்கு வந்துடும். நம்ம திக்காக இறக்கணும்னா ரொம்ப திக்காக இருக்கிறாப்புல இருக்கும். இந்த பதத்தில் நம்ம நிறுத்திட்டோம்னாக்கா நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு ஆற நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு நம்மளுடைய பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நான் கேஸை நிறுத்திட்டு தான் இது சும்மா கலந்துட்டுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.